அற்புதத்தின் மண்டலங்கள் மகிமையாய் திறந்திருக்கிற ஆண்டு. ஈஸியா உங்களோட அற்புதத்தை எடுக்க முடியும், ஈஸியா அற்புதத்துக்குள்ளாக ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த காலத்துல நம்மளாம் பணம் எடுக்கணும்னா, பேங்க்ல இருந்து பணம் எடுக்கணும்னா அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அல்லேலூயா. ஃபார்ம் எழுதி போடணும், ஃபார்ம் எழுத தெரியாது. அந்த இடத்துல 1008 சவால்களை சந்திச்சு அந்த ஃபார்ம் எழுதி போட்டு அந்த பணம் வரக்கு 2-3 நாள் ஆகும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை நாள் ஆகுங்க? 2-3 நாள் ஆகும். 2-3 நாள் கழிச்சு தான் அந்த பணம் என்ன வருங்க, நம்ம கைக்கு வரும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குங்களா? ஏடிஎம் கார்டு வந்தது. அல்லேலூயா. எல்லா பக்கம் மிஷின் இருந்தது. அந்த மிஷின்ல கார்டு போட்டு என்ன வந்துருங்க, இது ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது மக்கள் யாருமே நம்பலையாம். எப்படிங்க கார்டு போட்டா பணம் வரும்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்களா, கிண்டல் பண்ணாங்களா. எப்படி கார்டு போட்டா பணம் வரும், கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கார்டு உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அதை எல்லா ஜனம் புறக்கணித்தாங்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு கார்டு பணம் இல்லாதவங்க கூட இருக்காங்க, கார்டு இல்லாதவங்க கிடையாது. எல்லாத்துக்கிட்டயும் ஒரு கார்டு வந்துருச்சு. அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க போன்லயே பணம் கட்ட முடியும்னு சொல்லும்போது எல்லாரும் சிரிச்சாங்க. அல்லேலூயா. யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா போன்ல பணம் கட்ட முடியுமா, போன்ல போன் தானே பேச முடியும், எப்படி போன்ல பணம் கட்ட முடியும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க. இன்னைக்கு அல்லேலூயா போன்ல பணம் கட்டுறது எவ்வளவு சுலபமாயிருச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. அதே போலதான் ஒரு காலத்துல ஒரு மனிதனுக்கு அற்புதம் நடப்பது என்பது ரொம்ப கடினமாக இருந்தது. ஆனால் 2026ல கர்த்தர் செய்த வார்த்தை என்னவென்று சொன்னால், அற்புதம் உனக்கு நிலை திறந்திருக்கிறது, நிலை திறந்திருக்கிறது. அது ஈஸியாய் அது லகுவாய் எட்டி பிடிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதத்தின் மகிமை, ஒரு அற்புதத்தின் ஆனல் உனக்குள்ளாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. போன் மூலமா பணம் அனுப்பலாம்னு சொன்ன பொழுது யாராலுமே ஏத்துக்க முடியல. எப்படிங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆமென். அதே மாதிரிதான் 2026 முழுசும் கர்த்தர் அற்புதத்தில் நிரப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன வருங்க, எப்படிங்க? அல்லேலூயா. நிறைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை, என்னுடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம். நான் சொல்லுகிறேன், 2026 கர்த்தர் சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அற்புதம் உனக்கு அனுகூலமாகும். அல்லேலூயா. அற்புதம் பண்ண எத்தனை பேத்துக்கு தேவ தூதர்களை பார்க்கணும்னு ஆசை? ஏன் அந்த ஆசை வந்துச்சுன்னா, மனுஷனுக்கு மனிதனை சந்தித்து தோல்வியும் வருத்தத்தையும் வேதனையும் நஷ்டத்தையும் பார்த்து சோர்ந்து போய்விட்டார். அல்லேலூயா. அதனால தோத்தவங்கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நான் போயிடுறேங்க அப்படிங்குவாங்க. எங்க போயிடுறாங்க? ஆண்டவர்கிட்ட போயிடுறாங்க. ஒரு நஷ்டப்பட்டவன்ட்ட, அல்லேலூயா, பிசினஸ்ல லாஸ் ஆனவன்ட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா, எனக்கு கடவுள் கூப்பிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதை விட இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவன்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா, போகும்போது உங்களுக்கு கூட்டிட்டு போயிடுவான். அந்த மாதிரி பேசுவான். அல்லேலூயா. லவ் ஃபெயிலியர் ஆண்டிலாம் இந்த வாழ்க்கை ஃபெயிலியர் ஆன மாதிரி பேசுவான். ஆனா மறிச்சிடலாங்க, எதுக்கு உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அல்லேலூயா. பணம் இல்லைனா, உறவுகள் சரியா இல்லைனா, ஒரு சிலர் இப்பெல்லாம் குடும்பங்கள் சரியா, திருமணம் ஆன பிறகு பிள்ளைகள் பெற்ற பிறகுமே குடும்பங்கள் சரியா இல்லைனா அவங்க இல்லாம பேசும் பொழுது, ஆண்டவரை இப்ப கூப்பிட்ட கூட போதுங்க, தயாரா இருக்கேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, மனுஷங்களை பார்த்து உடைந்து போய் விட்டார்கள். இனி இன்னொரு மனுஷன் வந்து பார்த்து அந்த ஏற்றுக்கொள்ளுக்கு அவங்க மனசுல என்ன வரலைங்க, ஒரு சகிப்புத்தன்மை இல்ல. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தேவ தூதர்களை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அல்லேலூயா. தேவ தூதர்களை சந்திக்கும் பொழுது, தெய்வத்துடைய வல்லமையை சந்திக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மனிதர்களையும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. அவர் ஆச்சரியப்படுத்துகிற தேவ கிருபை. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த ஆண்டு ஆச்சரியப்படுத்துகிற தேவ கிருபை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. 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 உன்னை ஆச்சரியப்படுத்துவதற்கு அவரால் கூடும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவ தூதர்களை நம்ம பார்க்கணும். எல்லாமே கைவிட்டு போன மாதிரி இருக்கு, எல்லாமே சோர்ந்து போன மாதிரி இருக்கு. எனக்கு மேல இருந்து ஒரு உதவி வேணும், எனக்கு மேல இருந்து ஒரு ஒத்தாசை வேணும், எனக்கு மேல இருந்து ஒரு தெய்வ உதவி எனக்கு வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நல்ல காரியத்தை தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனிடத்திலிருந்து எனக்கு அற்புதம் வேணும்னு இந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்க? அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து அற்புதம் வேணும்னா நீங்கள் தேவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ அற்புதம் எப்படி
நடக்கும்? ஆமென். நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதின் மூலமாய் நடக்கும். ஹalleluya. ஆமென். ஆதாம்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, இந்த மரத்தை மாத்திரம் நீ தொற்றாத, இந்த மரத்துல பழத்தை மாத்திரம் நீ சாப்பிடாத அப்படின்னு சொன்னோனே ஆதாம் எதை தேர்ந்தெடுத்தான்? எந்த மரத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்களோ அந்த மரத்தை பக்கத்துல போய் நின்னுச்சாங்க. ஏவாள்கிட்ட எந்த பழத்தை சாப்பிடான்னு சொன்னா அந்த பழத்தை எடுத்து வாயில போட்டுட்டாங்க. ஹalleluya. ஆமென். நீங்கள் தேவனை தேர்ந்தெடுக்க என்று சொன்னால் தேவ அற்புதம் உனக்குள்ள நிரம்பி இருக்கும். ஹalleluya. ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனம், 40வது வசனம், 41வது வசனம், 42வது வசனம். நம் வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கறது இந்த வசனம் அழகாய் நமக்கு விவரிக்கும். அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். 42வது வசனத்தை மாத்திரம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹalleluya. ஆமென். சோ இந்த நல்ல பங்கை நீங்கள் தெரிந்துக்கிறது ஆரம்பம். ஹalleluya. ஆமென். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போறீங்க. கொஞ்சம் நம்ம ஆழமா நம்ம போக போறோம். நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்க தேவனோட ஈஸியா கனெக்ட் ஆகிற கிருபைகள், ஆமென், தேவ தூதர்களை சந்திப்பதற்கான ஈஸியான ஆக்சஸ் உங்க கையில நான் கொடுக்க போறேன். ஹalleluya. விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்க? ஹalleluya. ஆமென். அந்த ஏடிஎம் கார்டை கொடுக்கும் பொழுது ஜனங்க அதை வாங்கி அது ஈஸியா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு பரலோகத்துல ஆக்சஸ் பண்ற அளவுக்கு, ஹalleluya, ஆமென், தேவ தூதர் உனக்கு உதவியா இறக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்க போகிறார். ஹalleluya. இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா இந்த அற்புதத்தை கூட எடுத்துக்கொள்ள முடியும். ஹalleluya. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அதுக்கு சொல்றாங்க, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹalleluya. ஆமென். தன்னை விட்டு எடுபடாத, ஹalleluya, ஆமென், அது ஃபெயிலியர் ஆகாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹalleluya. ஆமென். நம்ம எல்லாரும் வண்டி வாங்குவோம், எல்லாரும் கார் வாங்குவோம், எல்லாரும் போன் வாங்குவோம். ஹalleluya. ஆமென். இது வாங்கும்போது என்ன செக் பண்ணுவாங்க? இது ரொம்ப நாள் வருமா? இது எத்தனை நாள் வரணுங்க? கார் வாங்குறவங்க யாராவது சரி ஒரு 3 மாசம் ஓட்டினா போதுங்க, அதுக்கப்புறம் வரல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல, ஒரு கார் வாங்கினா ரொம்ப நாள் வருங்களா? லைஃப் இருக்குமா? ஹalleluya. ஆமென். ஒரு கார்ல டயர் மாத்திரமா இருந்தாலுமே என்ன பாப்போங்க? அதுக்கு எத்தனை வருஷம் லைஃப் இருக்கு, எத்தனை வருஷம் வாரண்டி இருக்கு. ஹalleluya. ஆமென். இது எல்லாத்தையும் மரியாள் பாக்குறாங்க. ஹalleluya. ஆமென். நான் வேலை செய்வதனால என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எத்தனை வருஷம் என்னால இதுல உட்கார்ந்துட முடியும். ஹalleluya. ஆமென். நான் ஓடுறதுக்கு எத்தனை வருஷம் நான் திருப்தியா உட்கார்ந்துட முடியும், எத்தனை நாள் நான் சிரிச்சு எல்லாத்தையும் பேசிட முடியும். ஹalleluya. ஆமென். ஒரு மனுஷன் நல்லா வந்து பேசுறான், அவங்க சிரிச்சு பேசுறாங்க, திடீர்னு நாளைக்கு வந்துட்டு அவனே அவனுக்கு கசப்பா மாறிடுறாங்க, அதே ஒரு கசப்பா மாறிடுது. ஹalleluya. ஆமென். அப்ப மரியாள் யோசிக்கிறான், இவனும் இப்படிதான் இருக்கான் போலயே. ஹalleluya. ஆமென். மரியாள் இத்தனை காரியத்தை பார்க்கிறான், வேலை செஞ்சு பார்க்கிறான், உறவுகளை பார்க்கிறான், சொந்த பந்தத்தை பார்க்கிறான். ஹalleluya. ஆமென். இது எதையுமே அவளால் அவங்க மரியாள்னால சேர்த்து வைத்துக் கொள்ள முடியல. ஏன்னா எதுக்குமே லைஃப் டைம் வாரண்டி கிடையாது. ஹalleluya. ஆமென். ஒரே நாள்ல ரிப்பேர் ஆகுதுங்க எல்லாம். ஹalleluya. எத்தனை ரிப்பேர் ஆகுதுங்க? ஒரே நாள்ல. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரே வார்த்தை ரிப்பேர் ஆயிடுது. ஹalleluya. ஆமென். நம்ம சும்மா போயிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா என்ன ஆயிருங்க? ரிப்பேர் ஆயிடுது, பிரச்சனை ஆயிடுது. ஹalleluya. ஆமென். இதெல்லாம் பார்த்து கடைசியில மரியாள் இயேசுவை தேர்ந்தெடுத்தார். ஹalleluya. ஆமென். தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தேர்ந்தெடுத்தார். ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தை சபை இயேசுவை தேர்ந்தெடுக்க வேண்டும். விசுவாசித்தானே சொல்லுங்க பாப்பா. ஹalleluya. இந்த வசனங்க நீங்க இயேசுவை தேர்ந்தெடுங்க. ஹalleluya. ஆமென். உன்னால் உதயமாகும் பொழுது இயேசுவை தேர்ந்தெடுங்க. ஹalleluya. ஆமென். ஜெபித்து ஆரம்பம் பண்ணுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு இந்த சூழ்நிலை, இந்த இவனை குறிச்சு யோசிக்கும்போது ரொம்ப என்னைய அறியாம கோபம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட நேரத்துல இயேசுவோட பாத்திரம் போய் உட்கார்ந்துருங்க. மரியாள் போய் உட்கார்ந்தபடி ஓடி போயிருவாங்க. ஹalleluya. ஆமென். யாராவது மரியாள் திட்டாங்கன்னா ஆமென்
ஏன் என்ன திட்டீங்க, எதுக்கு திட்டீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்ற வார்த்தை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதான் நல்ல பங்கை தேர்ந்தெடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களால பேச முடியும், ஹல்லேலூயா, ஆமென். திருப்பி திட்ட முடியும், ஆமென். அது குடும்பத்தின் சொந்தம் தான். மரியாளுக்கு பக்கத்துல திட்டினது அவங்க சொந்தக்காரங்க தான், ஹல்லேலூயா, ஆமென். அவனை விட வயசு சின்னதுதான், ஆனா திருப்பி பேச மாட்டான். ஹல்லேலூயா, ஏனென்றால் என்னுடைய பங்கு இவனோட கிடையாது, என்னுடைய பங்கு தேவனோடு இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஆமென். சபை இன்னைக்கு நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கும் என்று சொன்னால் பெரிய அற்புதங்கள் கொண்டு வரப்படும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆமென். நம்மளாம் ஒவ்வொரு காரியத்தை துளைக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான காரியத்தின் மூலமாய் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வீட்ல ஒரு குழந்தை ஒரு பொம்மை தொலைச்சிருச்சுன்னா யாரெல்லாம் திடுவாங்க? ஒரு சின்ன பொம்மை தொலைச்சுன்னா வீட்டுல அப்பா திடுவாங்க, அம்மா திடுவாங்க. யாராவது போலீஸ் கூப்பிடுவீங்களா? இப்படி குழந்தை ஒரு பொம்மை, ஒரு பிங்க் கலர் பொம்மை வச்சு விளையாண்டு குட்டி பொம்மை, அது காரணம் வந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்லி போலீஸுக்கு போன் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? நம்மளை கூட்டிட்டு போயிருப்பாங்க ஸ்டேஷனுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு செயின் தொலைஞ்சு போய் வைங்க, வீட்டு வச்சுல 10 லட்சம் ரூபாய் பணம் தொலைஞ்சு போய் வைங்க. யார் கூப்பிடுவோம்? குழந்தைகளை கூப்பிட்டு தேட சொல்லுவோமா? சொந்தங்களை கூப்பிட்டு தேட சொல்லுவோமா? ஹல்லேலூயா, நம்ம யாரை கூப்பிட்டுருவாங்க? போலீஸ்காரங்களை கூப்பிட்டுருவோம். ஏன்னா தொலைச்சது என்னதுங்க? பெரிய விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 19. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உலகம் ஒண்ணு இழந்து போயிருச்சு, தொலைச்சிருச்சு. ஹல்லேலூயா, ஆமென். இதை கண்டுபிடிப்பதற்கு ஆமென், முன்னாடி சொன்னது போல குடும்பத்தால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, போலீஸால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, மினிஸ்டர்ல கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, ஏன் தேசத்தினால் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை தொலைத்து விட்டோம். ஹல்லேலூயா, ஆமென். என்ன காரியத்தை தொலைத்தோம் தெரியுங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ஆதாம் ஒரு காரியத்தை தொலைத்து விட்டான். ஒரு பழத்தை சாப்பிடும் பொழுது தேவனோடு இருந்த உறவை தொலைத்து விட்டான். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆதாம் தேவ உறவுகள் இருக்கும் வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்தான், ஆடி பாடி கொண்டிருந்தான், சமாதானமா இருந்தான். ஹல்லேலூயா, ஆமென். ஏதேன் தோட்டத்தை முழுசு கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனை பேர் ஆண்டவர் வச்சாரு? 2 ஹல்லேலூயா, ஆமென். சொல்றாங்க அது ஒரு 100 ஏக்கர் பக்கம் இருக்குன்னு வைங்க. ஹல்லேலூயா, ஆமென். 100 ஏக்கருக்கு நாம எத்தனை பேர் ஆள் வைப்போம்? 100 ஏக்கருக்கு எத்தனை பேர் வைப்போங்க? யோசிச்சே பார்க்க முடியல. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு 1 ஏக்கருக்கு எத்தனை பேர் ஆள் வைக்கணுங்க? ஒரு 2 பேர் 3 பேர் வைக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி 100 ஏக்கருக்கு பண்ணும்போது ஒரு 100 பேராவது வருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். 100 பேர் வருவாங்க. ஆமென். 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2 பேர் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அந்த உறவுக்குள்ள இருக்கும் பொழுது அவருக்குள்ள பலன் இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க தேவ உறவுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ பலன் இருக்கும். ஹல்லேலூயா, பக்கத்து பாஸ் சொல்லுங்க, தேவ உறவுக்குள்ள இருந்தீங்கன்னா தேவ பலன் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த உறவு கட்டணுமே கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஏதேனை விட்டு வெளியே அனுப்புனாரு. ஹல்லேலூயா, ஆமென். ஏன் ஏதேனை விட்டு வெளியே அனுப்புனாருன்னா அந்த உறவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல விலங்குகள் இருக்கும், அந்த இடத்துல கடல் இருக்கும், அந்த இடத்துல யானை இருக்கும், அந்த இடத்துல திமிங்கலம் இருக்கும், அந்த இடத்துல சிங்கம் இருக்கும், அந்த இடத்துல கரடி இருக்கும். இப்படி தேவ உறவுக்குள்ள இருக்குங்காட்டிக்கு எதுவுமே ஆதாம சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, எந்த சிங்கமும் ஆதாம் வந்துட்டு கொலை பண்ணும்படி வராது. ஏன்னா தேவ உறவுக்குள்ள இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். தேவ உறவை விட்டு வெளியே போறோமே ஃபர்ஸ்ட் ஆதாம ஏதேனை விட்டு வெளியே கொண்டு வராரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடூரமான சிங்கங்கள் வந்து தேவ உறவுக்குள் இல்லைன்னா நீங்க தேவ பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், நல்ல பங்கை தேர்ந்தெடுங்கள். ஹல்லேலூயா, விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் துளைத்த சந்தோஷம் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க துளைத்த காரியத்தை ஒரு மனுஷன் திரும்பி கொண்டு கொடுக்க முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அது தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஆமென். அது தேவன் கர்த்தரை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒரு தம்பி எனக்கு ஷேர் பண்ணி கோயம்புத்தூர் கமெண்ட்ஸ் காமிச்சான். அவன் கேட்டான், ஏன்னா எல்லாருமே பாஸ்ட் லைஃபே விரும்புறாங்க, ஏன் எல்லாருமே கடந்த காலத்தையே விரும்புறாங்க? ஹல்லேலூயா, ஆமென். அந்த வீடியோ எப்படிப்பட்ட வீடியோன்னா, ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த லஞ்ச் பீரியட்ல ஒரு டக்குன்னு வருது, ஸ்கூல் படிக்கிறான், சாப்பிடுறான், சிரிக்கிறான், ஜாலியா இருக்கு, காலேஜ் போறான், சாப்பிடுறான், சிரிக்கிறான். அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது
எல்லாருமே ஒரே வார்த்தை சொல்றாங்க, நான் திரும்ப இந்த இடத்துக்கு நான் போகணும், திரும்ப நான் ஸ்கூல் லைஃப்குள்ள போகணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் திரும்ப ஆண்டவர் ஸ்கூலுக்கு நீ போறியா அப்படின்னு கேட்டா டக்குன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் கூப்பிட்டு விட்டாருன்னா எத்தனை பேர் போக ரெடியா இருப்பீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியத்துல நீங்க தயாரா இருக்கீங்கன்னா, இன்னைக்கு ஒரு காரியத்தை தொலைச்சிட்டீங்க. அதனாலதான் கடந்து வந்ததை நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்லுகிறேன், கடந்து வந்த காரியத்தை, ஹல்லேலூயா ஆமென், அந்த சிரிச்ச முகத்தை, அந்த பயமில்லாத அந்த உள்ளத்தை, ஹல்லேலூயா ஆமென், எல்லாத்துக்கிட்டையும் சமாதானமா இருந்த அந்த உள்ளத்தை இந்த வயசுலயும் இந்த சூழ்நிலையும் கர்த்தர் கொடுத்து வாழ வைப்பார். இதை தேடுகிறவர்கள் போலீஸ் அதிகாரி கிடையாது, இதை தேடுகிறவர்கள் வள்ளுவர்கள் கிடையாது, இதை தேடுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை எனக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறீங்க? நான் இழந்த எல்லா சந்தோஷத்தையும் என் தெய்வம் எனக்காய் தேடுவார் என்று விசுவாசம் நல்ல கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 10 மாத்திரம் சேர்ந்து வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷன் வந்திருக்கார். ஹல்லேலூயா ஆமென். நேரமாயிடுச்சு. ஒரு 2 காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆமென். ஒரு தகப்பன்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், ஜெபம் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஆமென். அப்ப ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது ஒரு சின்ன இப்ப பெரிய பையன் ஆயிட்டான், இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. அந்த பையனை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இவன் ஒரு 4-5 வயசுல இருக்கும்போது தம்பி ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய திருவிழால இவன் கையை விட்டு ஓடிட்டான். எங்கேயோ போயிட்டான். தேடுற போலீஸ் கூப்பிடுறேன், அவனை கண்டுபிடிக்கவே முடியல. என் மனைவியினுடைய நான் அப்படியே அந்த ரோட்ல போலீஸ்கள் முன்னாடி மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு பக்கத்துல அழுது நின்றுகிட்டே இருந்தோம். ஹல்லேலூயா ஆமென். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வயசான கரத்தை பிடிச்சிட்டு அவன் வந்தான். ஹல்லேலூயா ஆமென். அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்பா என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா ஆமென். அப்ப அடுத்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு 2 நிமிஷம் ஒரு அமைதி, ஒரு மௌனமா இருந்தாங்க. அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாங்க அன்றைக்கு தொலைச்சதாவே இருந்திருந்தா ஒருவேளை நீங்க சந்தோஷமா இருந்திருப்போமோ அப்படிங்கிற பயம் இருக்கு தம்பி. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு கொடூரமா மாறிட்டான், அவ்வளவு பிரச்சனைகளை ஆள மாறிட்டான். எங்க போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, எங்கேயும் வந்து அடிக்கிறான், துன்பப்படுத்துறான், அவனால நிம்மதியே இல்ல. அப்படி சொல்ல அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு அவன் 5 வயசு தொலைச்சோம், ஒருவேளை தொலைச்சே விட்டு இருந்தோம்னா, தொலைஞ்ச போன மாதிரி இருந்தானா பிரச்சனை இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா ஆமென். அப்ப இந்த வசனம் காண்பித்து ஹல்லேலூயா ஆமென். இழந்து போனதை கர்த்தர் தேடுகிறது மாத்திரம் கிடையாது, அதை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை சொல்றார், அன்னைக்கு ஆண்டவர் உங்க பிள்ளையை திருப்பி கையில கொடுத்தது உண்மை என்று சொன்னால், இன்னைக்கு அவனை ரட்சிப்பது உண்மையாய் மாறும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை கர்த்தர் இந்த பூமியில பிறப்பதற்காக தாயின் கரு உருவாக்குவதாகவே கர்த்தருடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், உன்னை பாதுகாப்பது உண்மையாயிருக்கும், உன்னை ரட்சிப்பது உண்மையாயிருக்கும், உன்னுடைய மகிமையால் உன்னை அமர வைப்பது உண்மையாயிருக்கும். விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை பார்ப்போம். பேதுரை பார்க்கிலும் மற்ற சீசர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறை இடத்திற்கே வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா ஆமென். இத ரொம்ப கவனிக்கணும், சபையை ரொம்ப கவனிக்கணும். இங்கதான் நீங்க தூதர்களை எப்படி பார்க்க முடியும், பரலோகத்தை எப்படி உங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும், எப்படி அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த காரியத்தை இந்த இடத்துல உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேரு உங்க பிரச்சனைய தேவ தூதர்களை வச்சு மோத விட போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். உங்க போராட்டத்தை, உங்க பிரச்சனைய பரலோகத்தின் ராணுவம் அங்க முன்னாடி போய் நின்னு அந்த காரியத்தை மாற்ற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? அந்த விசுவாசிகள் எல்லாம் இந்த இடத்துல நீங்க கவனமா கவனிக்கணும். ஹல்லேலூயா ஆமென். சீஷர் எல்லாம் போயிட்டு கல்லறை போய் பார்க்கறாங்க, அங்க யாரும் கிடையாதுங்க, இயேசு கிறிஸ்து கிடையாது. ஹல்லேலூயா ஆமென். அதை பார்த்து எல்லாம் அப்செட் ஆகி இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஹல்லேலூயா ஆமென். ஆனால் அந்த இடத்துல மரியா அங்கே நின்னுட்டு இருக்காங்க.
அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம் 11வது வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து. அல்லேலூயா. ஆமென். எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஆனா மரியாள் மாத்திரம் அந்த இடத்துக்கு போல. அவர் நோக்கம் என்னவென்று சொன்னால், எனக்கு இயேசு வேணும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, எனக்கு இயேசு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் தான் மரியாளோட மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அவள் இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறா. ஆமென். அவளுக்கு தேவை அற்புதம் கிடையாது. அவளுக்கு தேவை உயிரோட எந்திரிச்சு வரணுங்கிறது கிடையாது. அவளுக்கு தேவை ஆமென் என்னுடைய கடன் மாறணுங்கிறது கிடையாது. அவளுக்கு தேவை பிரச்சனை மாறணுங்கிறது கிடையாது. மரியாளுடைய தேவை ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான், எனக்கு இயேசு வேணும். அல்லேலூயா. 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 எல்லாரும் சொல்லுவோமா? ரெண்டு கை வாங்க வைத்து, எனக்கு இயேசு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், நீங்க இயேசு வேணும்ங்கற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அற்புதம் தானா நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அற்புதம் வேணும்ங்கற இடத்துல போய் நின்னீங்கன்னா ஆமென், அந்த அற்புதம் ரொம்ப லேட்டா நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்போ எனக்கு இயேசு வேணும். ஆமென். இந்த போனவங்க எல்லாம் மரியாதை கூப்பிடாம போயிருப்பாங்களா? இயேசு யாரோ எடுத்து போயிட்டாங்க, திட்டிட்டாங்க, அந்த உடம்பு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஸ்திரீய ஒரு சுடுகாடுல தனியா விட்டுட்டு போற அளவுக்கு மரியாள் அந்த இடத்தை விட்டு நகராம அடம்பிடித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஸ்திரீயானவள் நம்ம சொந்த பந்தத்துல யாரும் மரிச்சிட்டாங்கன்னா சுடுகாட்டுல தனியா விட்டு நம்ம போயிடுவோமா? எத்தனை பேருக்கு போய் கூப்பிடுவாங்க? எத்தனை பேர் கையை பிடிச்சு இழுப்பாங்க? எத்தனை பேர் திட்டுவாங்க? அல்லேலூயா. ஆமென். அவள் திரும்ப அழுதுகிட்டே, எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையோட அற்புதம் நடக்காம இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்க அற்புதத்தை மிஸ் பண்ணல, நீங்க இயேசுவை மிஸ் பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயத்துல நீங்க மாட்டி இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஞானம் இல்லாம மாட்டல, நீங்க இயேசுவை மிஸ் பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சபை எனக்கு இயேசு வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல பரலோக கிரியேஷன் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல மரியாள் ரொம்ப ஸ்ட்ராங். அல்லேலூயா. ஆமென். ஆணி அடிச்சவன் நின்னுட்டா. எனக்கு அற்புதம் வேண்டாம், எனக்கு வீட்டுக்கு போய் சாப்பாடு வேண்டாம், நான் கூட வர மாட்டேன், எனக்கு வேணுங்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், எனக்கு இயேசு வேணும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல பரலோகம் திறந்தது. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நபர்கள் தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டு ஒருவரும் கால் மாட்டு ஒருவருமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். அல்லேலூயா. இயேசு வேணும் என்று நிற்கும் பொழுது தூதர் உன் பக்கத்தில் இருக்கிறதை காண்பாய். அல்லேலூயா. ஆமென். இயேசு வேணும் நிற்கும் பொழுது நீ இறந்த இடத்துல எதை குறித்து நீ அழுதாயோ, எந்த காரியத்தை குறித்து மனமடைந்து போனாயோ, அந்த இடத்துல தலைக்கு ஒரு தூதர், வாளுக்கு ஒரு தூதர், காலுக்கு ஒரு தூதர், அந்த கதவுக்கு ஒரு தூதர், சுற்றிலும் தூதர் நிற்கிறதை காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சபையே உனக்கு அற்புதம் தேவையில்லை, சபையே உனக்கு விடுதலை தேவையில்லை, சபையே உனக்கு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தேவையில்லை, சபையே உனக்கு இயேசு தேவை. அந்த இயேசு இருக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும், அற்புதம் நடக்கும், விடுதலை நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மரியாள் உண்மையானதான். நம்ம எல்லா விஷயங்களும் வந்துட்டு உள்ளகில பார்த்துட்டு எல்லாம் வெளியே ஓடிட்டாங்க. யாருக்கும் அவங்க தேவதூதர்கள் தெரியல. ஆனா மரியாள் மாத்திரம் எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். இன்னொருடைய மரியாளுடைய கண்கள் தலைக்கு பக்கத்துல ஒரு தூதன், அந்த இடத்துல ஒரு தூதன், கதவு கிட்ட ஒரு தூதன். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு சபையே அவனுக்கு இயேசுதான் வேணும் என்று சொல்வாய் என்று சொன்னால் தோல்வியை சுற்றிலும் ஒரு தூதர்கள் சேனை இறங்குகிறது. அல்லேலூயா. நீ அழுத காரியத்தை சுற்றிலும் ஒரு தூதனுடைய சேனை இறங்குகிறது. எந்த மனுஷனை குறித்து நீ அழுதாயோ அந்த மனுஷனை சுற்றி ஒரு தூதன் கூட்டம் இறங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ரிப்போர்ட்டை குறித்து நீ பயந்தாயோ அந்த ரிப்போர்ட்டை நீ தூதர்கள் கையில் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. உனக்கு அற்புதம் இல்லை, உனக்கு இயேசு வேணும். அல்லேலூயா. விசுவாசத்தாய் சொல்லுங்க. 14வது வசனம் பாருங்க. இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை கண்டாள். ஆமென். அல்லேலூயா. யார் பார்த்துட்டாங்க? இயேசு இருக்கிறதை கண்டாள். அல்லேலூயா. ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால் எவ்வளவு மரியாளுடைய கண்ணீர், மரியாளுடைய ஏக்கத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் தரார் அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். இயேசுதான் வேறு நீ நிற்கும் பொழுது. அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு process நடக்குது அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு காண்பித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோடு எழுந்துட்டாரு.
அங்க கல்லறையில இயேசு கிறிஸ்து கிடையாது. பாதாளத்துக்கு போய் பிசாசு அடிச்சிட்டாரு. பிசாச அடிச்சு நிர்மூலமாக்கிட்டாரு. பிசாச விரட்டி அடுத்த இடம் அவர் எங்க போறோம்னா பரலோகத்துக்கு ஏறி போய் பிதாவுடைய வலதுபுறத்துல போய் உட்காரணும். ஒரு பெரிய ஒரு திருமணம் நடக்குது. பரலோகத்துல அவருடைய சிங்காசனத்தை தொடச்சு வைக்கிறாங்க. தேவதூதர் கூட்டம் மணிவகுப்பு நின்றுகிட்டு இருக்கு. வானத்தையும் பூமியை படைத்த பிதாவாகிய தேவன் எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்காரு. வருவார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா, ஆமென். ஆனால் மரியாள் அழுத பொழுது மரியாள் பக்கத்துல போய் நின்னுட்டார். அல்லேலூயா. அவர் அந்த கொண்டாட்டத்துல போறதுக்கு முன்பதாக கண்ணீரை துடைக்கும்படி இறங்கி வந்தார். அல்லேலூயா. இயேசுதான் வேண்டும் நிற்கும் பொழுது, அல்லேலூயா, பெருங்கூட்டத்தை விட்டு உன் பக்கத்துல அவர் துணையா நிற்பார். அல்லேலூயா. இயேசுதான் வேண்டும் என்று சொல்லும் பொழுது பயங்கரமான, ஆமென். சோ அங்க அத்தனை பேர், இங்க எத்தனை பேர், அங்க 1000 பேர் ஆராதிக்கிறாங்க, இங்க 2000 பேர் ஆராதிக்கிறாங்க. இல்ல, நீ இயேசுதான் வேண்டும் சொல்லும் பொழுது கர்த்தர் பக்கத்துல நிற்கிறதை காண்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விஷயம் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த பேங்க்கார இது மாறவே மாறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீ அந்த இடத்தில் இயேசுதான் எனக்கு வேணும் நீ சொல்லும் பொழுது உன் பக்கத்துல இயேசு இருக்கிறதை காண்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு முக்கியமான காரியம்னு 14 வருஷம் காண்பிக்கும் பாருங்க நமக்கு. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துல ஏறி போகவில்லை. அல்லது அவர் சொல்றாரு பாருங்க, அவசரப்பட்டு தொற்றாத, முக்கியமான வேலை போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நீ அழுதேன்னு இறங்கி வந்திருக்கிற, தொட்டுக்கிது கட்டிக்கிது பிடிச்சிடாத. ஃபர்ஸ்ட் நான் தொடணும், பிதாவை தான் தொடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழுத, ஆமென், நீ துக்கப்பட்ட, உன் கண்கள் என்னை கண்டது. அல்லேலூயா. எவ்வளவு மும்முரமான வர்க்கு பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியமான வர்க்கு. இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு, திரும்ப ஒரு பரலோக ஏறிய சிங்காசனத்துல உட்காரணும்னு. அல்லேலூயா. ஆனா மரியாள் சுடுகாட்டுன்னு அழுததுக்காக அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் எங்கேயும் போறேன், கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்லி அதை நீ விசுவாசிக்க தயாராவா என்று சொன்னால் ஒரு அற்புத மகிமை திறக்கப்படுகிறது. அப்படியே எடுத்துட்டு போனா அவருக்கு என்ன ஜெபிக்க போகிறேன், உங்களுக்கு என்ன ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கிற நேரத்தில் ஒரே வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். இதோ பரலோகத்தை ஆக்சஸ் பண்ணுங்க, ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். மரியாள் நின்ற பொழுது தூதர்கள் மரியாளுடைய கண்கள் கண்டது, இயேசுவை கண்டது. இன்னைக்கு அதே வார்த்தை நீ சொல்லும் பொழுது இந்த வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக கர்த்தர் செய்கிற மாபெரும் காரியத்தையும் உன் கண்கள் பார்க்க போகிறது. விசுவாசத்தில் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். The mighty name of Jesus, the mighty name of Jesus, the mighty name of Jesus. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்ட பிரசங்கத்தின்படி, இன்னைக்கு தேவன் கொடுத்த வார்த்தையின்படி மரியாளுக்கு இயேசுதான் வேண்டும் சொல்லி அவன் நின்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த தூதர்கள் புறப்பட்டு வந்தார்கள். இன்னைக்கு சபை இன்னைக்கு இயேசுதான் வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, இயேசுதான் வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, வேற எந்த யோசனையும் போகாம, வேற எந்த சிந்தனையும் போகாம, எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும் என்று சொல்வாய் என்று சொன்னார். இதோ 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 நீ அழுத இடங்களுக்குள்ளாக தூதர்களுடைய சேனை இறங்குகிறது. தூதர்கள் சேனை புறப்படுகிறதை காக்கிறேன். அல்லா துதிங்க, அல்லா துதிங்க. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகம் எல்லாம் மறக்குதையா,
சபையே அற்புதம் தானே ஒரு நாள் ஆண்டு அற்புதம் செய்யுங்க. நீங்க செஞ்சதே ஆகும்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும்னு சொல்லுங்க. அற்புதம் தானாய் நடக்கும். அற்புதம் ஒரு புது வேகத்தை எடுக்கும். உலகத்துல தேவத்துடைய சேனை நடக்கும். பக்கத்துல இயேசு இருப்பார். உனக்கு தேவை அற்புதம் கிடையாது. உனக்கு தேவை இயேசு. உனக்கு தேவை இயேசு. உங்களுக்கு தேவை இயேசு மாத்திரமே என்ற தேவ செய்தி அன்பான தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். உங்களின் ஆசீர்வாதத்திற்காக இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் சென்னையிலிருந்து சகோதரி சுகந்தி அவர்கள். அவர்களின் குடும்பத்திற்காகவும் எங்களின் ஊழியங்களுக்காகவும் உங்கள் ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் மற்றவர்களின் ஆசீர்வாதத்திற்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் தாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9444992343. அன்பார்ந்த விசுவாசிகள், சத்தியத்தில் வளரவும் விடுதலை பெறவும் எங்கள் யூடியூப் சேனலான அசம்பிளி ஆஃப் ஃபெய்த் மிஷன் சர்ச் சாம் கிங்ஸ்லி என்ற லிங்கில் சென்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் சேனலை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை. சண்டே சர்வீஸ் டைமிங்: first service morning 7 a.m. at Kangayam. Second service morning 10 a.m. at Maravapalayam. Tuesday evening 7 p.m. Coimbatore meeting. Wednesday evening 7 p.m. Kumarapalayam. Friday fasting prayer morning 10 a.m. Kangayam. Evening 7 p.m. Maravapalayam. Our email address Assembly of Faith Mission Church at gmail.com. அன்பிற்குரியவர்களே, ஆவிக்குரிய சத்தியங்களையும் இன்னும் தேவ காரியங்களையும் கூடுதலாக அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் Assembly of Faith Mission Church சாம் கிங்ஸ்லி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, சத்தியத்தை பரவச் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் 3917536963. பேங்க் SBI விநாயகபுரம். IFSC கோட் SBI எண் 001764. MICR 64102072. ஆஃபரிங் ஜிபே அண்ட் போன்பே நம்பர் 79400867 இந்த எண்களில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள 9894415996 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.